ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிக் சாய்ஸ் லெசனில், அதாவது ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் 4th சாப்டரில். ஸோ நம்ம ரெஸ்ட் ஆஃப் த டாபிக் லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஆப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே கைஸ், see here. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், ஸ்ட்ராட்டஜிக் சாய்ஸ் சாப்டரில். ஸோ 3 ப்ராட் டாபிக்ஸ் வந்து நம்மளுக்கு இருந்துச்சு. ஸோ ப்ராட் அண்ட் கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி, அதில் தான் ஸ்டெபிலிட்டி அண்ட் க்ரோத் அண்ட் எக்ஸ்பான்ஷன் பற்றி பார்த்தோம். அண்ட் தென் ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸிட்ஸ், அதில் தான் வந்து டேர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி, டைவர்ஸ்மெண்ட் அண்ட் லிக்விடேஷன் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஸ்ட்ராட்டஜிக் ஆப்ஷன்ஸ். ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் தான் என்ன கவர் ஆகுது, அன்சிஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் தென் பிசிஜி மேட்ரிக்ஸ் அண்ட் தென் ஜென்ரல் எலக்ட்ரிக் மேட்ரிக்ஸ். ஓகேவா? இதில் வந்து இன்னொன்று கவர் ஆகும், ஏடிஎல் மேட்ரிக்ஸ்னு சொல்லி. ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப வந்து ப்ராடாக இருக்கும், லென்த்தாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் படித்தோம் இல்லையா, இன்ட்ரொடக்ஷன், மெச்சூரிட்டி அண்ட் தென் டிக்ளைன், இந்த மாதிரி வந்து வரும் இல்லையா. ஸோ அது ரிலேட்டடாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் வந்து நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணலை, பிகாஸ் இட்ஸ் ஆல்சோ டூ லென்த்தி. ஓகேவா? அதை நம்ம படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும், இருக்கிறதும் மறந்துடும். ஓகேவா? ஸோ நீங்களும் அதே மாதிரியே பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லாஸ்ட் டைமில் வந்து இந்த மாதிரி நியூ டாபிக்ஸ்லாம் என்ட்ரே ஆகாதீங்க. இது வரைக்கும் பார்க்காத டாபிக்ஸ்லாம் என்ட்ரே ஆகாதீங்க. ஓகே? எதில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ, எது நம்மளுக்கு ஈஸியாக வருமோ அதை வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இஃப் யூ ஹேவ் டைம் யூ கேன் ரீட் இட். ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு we will go into the deeper into the matrices. ஓகேவா? ஓகே. இந்த மாதிரி வந்து அன்சிஃப் மேட்ரிக்ஸ், அதாவது நான் ஆல்ரெடி இதை பற்றி சொல்லியிருந்தேன். எங்கே சொல்லியிருந்தேன், நம்மளுக்கு இங்கே இன்டென்சிஃபிகேஷன் பற்றி நம்ம வரப்போ, இதில் பெனிட்ரேஷன், டெவலப்மெண்ட் மார்க்கெட் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், இது 3 அன்சிஃப் மேட்ரிக்ஸ்லாம் படிப்போம்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக? ஸோ அதுதான் வந்து நான் இப்போ டீப்பராக உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன், இதை வந்து சொல்ல போகிறேன். ஓகேவா? ஓகே, லெட்ஸ் ட்ரா பாக்ஸ். ஓகேவா? ஸோ மேட்ரிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ மேட்ரிக்ஸ் இதில் போட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இதில் நம்ம மார்க் பண்ண போகிற வேண்டிய விஷயம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திங், எக்ஸிஸ்டிங் மார்க்கெட். ஃபஸ்ட்டு என்னது, எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் விச் இஸ் ஓல்டு மார்க்கெட். அதாவது இப்போ என்ன நம்ம பண்ணிகிட்ருக்கோமோ அதுதான். இப்போ கீழே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நியூ மார்க்கெட். என்னது, நியூ மார்க்கெட். ஓகேவா? ஸோ இது ஓல்டு மார்க்கெட், இது நியூ மார்க்கெட். மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராடக்ட்டு. இங்கே நம்ம மார்க்கெட் பற்றி பேசணும். இப்போ ப்ராடக்ட் பற்றி, எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட், இப்போ என்ன நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கோமோ அதே ப்ராடக்ட் தான் நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது. இன்னொன்று நியூ ப்ராடக்ட். இன்னொன்று என்னது, நியூ ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த நம்ம ஹரிசாண்டலாக பார்க்குறப்போ இட்ஸ் ப்ராடக்ட் அண்ட் தென் வெர்டிக்கலாக பார்க்குறப்போ இட்ஸ் மார்க்கெட். ஓகேவா? ஸோ இந்த ஆக்சஸில் இப்போ நம்ம வந்து மேட்ரிக்ஸ் வந்து போட போகிறோம். ஓகே. ஸோ இப்போது எது வந்து நம்ம அவங்க மார்க்கெட் பெனிட்ரேஷன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, எது அவங்க மார்க்கெட் பெனிட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இதை தான் வந்து சொல்கிறாங்க. ஓல்டு மார்க்கெட்டில் ஓல்டு பொருளே விற்கிறது. என்னது, ஓல்டு ப்ராடக்டில் ஓல்டு பொருளே விற்கிறது. சரியா? இதுதான் என்ன சொல்கிறாங்க அவங்க, மார்க்கெட் பெனிட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே. இப்போ நான் வந்து இந்தியாவில் இருக்கேன் அப்படின்னா, ஸோ நான் இந்தியாவிலே இருந்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஓல்டு தான், இந்தியாவிலே இருக்கேன். இப்போ எக்ஸிஸ்டிங் இந்தியா தான், எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட். நான் வந்து ஒரு என்ன பண்ணுறேன், ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் வச்சுட்ருக்கேன். அப்போ இந்தியாவிலே ஒரு டெக்ஸ்டைல் தான் என்னோடய எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ். அப்போ நான் இந்தியாவில் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டுமே ஓன் அப்படிங்கிறப்போ, ரெண்டுமே ஓல்டு எக்ஸிஸ்டிங் தான் அப்படிங்கிறப்போ, தட் இஸ் கால்ட் மார்க்கெட் பெனிட்ரேஷன். தட் இஸ் கால்ட் மார்க்கெட் பெனிட்ரேஷன். அப்போது மார்க்கெட் டெவலப்மெண்ட்னு எது சொல்கிறாங்க, நம்ம பண்ணிகிட்ருக்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸே லண்டனில் போய் பண்ணால் இட்ஸ் கால்டு மார்க்கெட் டெவலப்மெண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லண்டனில் போய் இந்த மார்க்கெட்டை டெவலப் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? நியூ மார்க்கெட்டுக்கு போயிருக்கோம். அப்போ லண்டனில் போய் நம்ம மார்க்கெட்டை டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் கால்டு என்னது, இங்கே மார்க்கெட் டெவலப்மெண்ட். ஓகே. அப்போது ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்னா என்ன சொல்ல வராங்க, நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்கே நியூ ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ ஓல்டு மார்க்கெட் தான் இந்தியாவிலே தான் இருக்கும். ஆனால் டெக்ஸ்டைலுக்கு பதிலாக நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், ஜுவல்ஸ் மாறிட்டேன். அப்போ நான் நியூ ப்ராடக்டை கொண்டு வந்துட்டேன். அப்போ நியூ ப்ராடக்டை கொண்டு வந்துட்டனால இட்ஸ் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். ஓகே. இப்போ நான் வந்து ப்ராடக்ட்டும் மாறிட்டேன், நியூ மார்க்கெட்டுக்கு போயிட்டேன், லண்டனும் போயிட்டேன். லண்டன் கூட வேணாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சுவிட்சர்லாண்ட். ஓகேவா? ஸோ சுவிட்சர்லாண்டுக்கு போயிட்டு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் வச்சுட்டேன். ஓகேவா? ஸோ சுவிட்சர்லாண்ட் போய் என்ன பண்ணிட்டேன், ரெஸ்டாரண்ட் வச்சுட்டேன். அப்போ சுவிட்சர்லாண்டும் என்னுடைய ஓல்டு மார்க்கெட்டும் கிடையாது, அண்ட் தென் ரெஸ்டாரண்ட் என்னுடைய ஓல்டு ப்ராடக்ட்டும் கிடையாது. ரெண்டுமே நியூ. அப்போ ரெண்டுமே நியூனா இட்ஸ் டைவர்சிஃபிகேஷன். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ கொஞ்சம் தெளிவாக இருக்கீங்களா? ஓகேவா? என்ன இதில் ரொம்ப ஈஸியான பாயிண்ட்டு, இதில் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை. ஓகே. என்னது, ஓல்டு மார்க்கெட்டாக இருந்துச்சுன்னா இட்ஸ் ஜஸ்ட் மார்க்கெட் பெனிட்ரேஷன். இட்ஸ் ஜஸ்ட் மார்க்கெட் பெனிட்ரேஷன்.
நியூ மார்க்கெட்டாக இருக்கா, அப்போ அது மார்க்கெட் டெவலப்மெண்ட். ப்ராடக்ட் நியூவாக இருக்கா, இட்ஸ் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். ஓகேவா, ரெண்டுமே நியூவாக இருந்தால் இட்ஸ் டைவர்சிஃபிகேஷன். ஓகேவா, ஓகே. ஸோ இதுதான் என்னது அப்படின்னா அவங்க சொல்ல வர அன்செஃப் மேட்ரிக்ஸ். வாட்? அன்செஃப் மேட்ரிக்ஸ். ஓகேவா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இப்போ அன்செஃப் மேட்ரிக்ஸ் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? பிசிஜி மேட்ரிக்ஸ். வாட்? பிசிஜி மேட்ரிக்ஸ். ஓகே ஓகே. சேம் இது அதே மாதிரி நம்ம போடலாம். மேட்ரிக்ஸ் பாக்ஸ் போட்டு ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இப்போ நம்ம என்னென்ன ப்ளாட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹை. இந்த இடம் என்னது? ஹைன்னு நம்ம மார்க்கெட். சாரி, வெயிட். ஹை அண்ட் லோ. வாட்? ஹை அண்ட் லோ. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கேயும் சேம் தான். இங்கே என்ன பண்ண போகிறோம்? ஹை ஹை லோ. ஓகேவா, ஓகே. ஸோ இப்போது இதை நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா பிசிஜி மேட்ரிக்ஸ். வாட்? பிசிஜி மேட்ரிக்ஸ். பிசிஜி மேட்ரிக்ஸ்னால் என்னது? பிசிஜி மேட்ரிக்ஸ்னால் பூஸ்ட் அண்ட் கன்சல்டன்சி க்ரோத். ஓகேவா, ஆர் அகெயின் டு, ஓகேவா, நம்ம ஸ்டைலு அகெயின் டு இன்னொன்று வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா growth sharing matrix. What? growth sharing matrix. ஓகே. ஸோ இப்போ இதில் நம்ம என்னென்ன வந்து இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம், என்னென்ன வந்து இதில் ப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹை ரெண்டுமே ஹையாக இருந்தால் இட்ஸ் எ ஸ்டார். என்னது? இட்ஸ் எ ஸ்டார். ரெண்டுமே ஹையாக இருந்தால் இட்ஸ் எ ஸ்டாரு. ஓகே, ரெண்டுமே ஹையாக இருந்தால் ஸ்டார். ஓகே, ஞாபகம் வந்துருச்சுப்பா. ஓகே, ஹையாக இருக்குது. ஓகேவா, ஹையாக இருக்குது, லோவாக இருக்குது. என்னது ஹையாக இருக்குது, என்னது லோவாக இருக்குது? சி, இந்த இடத்துல நம்மளுக்கு மார்க்கெட். ஓகேவா, இந்த இடத்துல நம்மளுக்கு மார்க்கெட்டோடைய க்ரோத் ரேட்டு. இந்த இடத்துல என்னது? மார்க்கெட்டோடைய க்ரோத் ரேட்டு. இந்த பக்கம் நம்மளுக்கு ரிலேட்டிவ் மார்க்கெட் ஷேர். என்னது? ரிலேட்டிவ் மார்க்கெட் ஷேர். ஓகேவா, ஸோ இதுதான், இது ரெண்டை தான் வச்சு நம்ம ஹை லோ வந்து பார்ப்போம். அப்போது ரெண்டுமே வந்து ஹையாக இருக்குன்னா இட்ஸ் ஸ்டார். ஓகேவா, இப்போ மார்க்கெட் ஹையாக இருக்குது, பட் நம்மளுக்கு மார்க்கெட் ஷேர் க்ரோத் ஹையாக இருக்குது, பட் ஷேர் என்ன இருக்குது? லோவாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்னது அப்படின்னா இட்ஸ் அ கொஷின் மார்க். இட்ஸ் அ கொஷின் மார்க். ஓகேவா, ஓகே. க்ரோத்தும் லோ, ஷேரும் லோ, அந்த மாதிரி இருக்க டைமில் நம்மளுக்கு என்னது? இட்ஸ் அ கவ். ஓகேவா, ஓகேவா, இட்ஸ் அ கவ். நெக்ஸ்ட்டு, இது அவங்களுக்கு வந்து ஷேர் அதிகமாக இருக்குது, பட் இந்த க்ரோத் தான் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ என்னது அது? இட்ஸ் அ டாக். ஓகே, டாக் எப்படி வரைகிறது? கொஞ்சம் வரையும் ட்ரை பண்ணுவோம். எனக்கு கொஞ்சம் புசு நாய்க்குட்டி அதனால இப்படி இருக்கு. ஓகே, ஸோ அதான் வந்து டாக். ஓகேவா, ஓகே. சி, இப்போது நம்ம எதுக்காக இதெல்லாம் வரைஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே மீனிங் இருக்குது. ஓகேவா, என்னென்ன மீனிங்? இப்போது ஸ்டார்ஸ் அப்படிங்கிறப்போ அவங்களுடைய ப்ராடக்ட்டு, அவங்களுடைய பிஸ்னஸ் யூனிட் இதிலெல்லாம் எல்லாமே ஹையாக இருக்கும். ஸோ அவங்களுடைய க்ரோத்தும் ஹையாக இருக்கும், அவங்களுடைய ஷேர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அதுவும் என்ன இருக்கும்? ஹையாக இருக்கும். பட் இங்கே இந்த இடத்துல இங்கே வந்து இந்த கொஷின் மார்க் இருக்குது இல்லையா, இந்த கொஷின் மார்க் என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ இதில் நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஓகேவா, என்னது? ப்ராப்ளம்ஸ் இருக்கும். என்ன தான் வந்து அவங்களுக்கு இந்த மார்க்கெட் க்ரோ ஆனாலும் ஷேர் அவங்களுக்கு என்ன தான் குறைவாக தான் இருக்கும். ஸோ அதான் வந்து என்ன சொல்கிறாங்க? கொஷின் மார்க்கில் சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் ஹியர்? கேஷ் கவுஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த கவுஸ்லாம் எதுக்கு இது சொல்ல வராங்க? இவங்களுக்கு க்ரோத் இருக்காது. இவங்களுக்கு என்ன இருக்காது? க்ரோத் இருக்காது, ஷேரும் இருக்காது. என்ன இருக்காது? க்ரோத்தும் இருக்காது, ஷேரும் இருக்காது. ஓகேவா, ஓகே. ஸோ வாட் அபவுட் சாரி காய்ஸ், நான் மாற்றி சொல்லிட்டேன். ஓகே, இங்கே ஹை தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்போது இந்த கேஷ் க்ளவுஸுக்கு க்ரோத் இருக்காது, பட் ஷேர் என்ன இருக்கும்? ஹையாக இருக்கும். டாக்ஸுக்கு தான் என்னென்னா ரொம்ப மோசம். டாக் தான் ரொம்ப மோசமாக இருக்குது. என்னது? அவங்களுக்கு க்ரோத்தும் கம்மியாக இருக்குது. ஸோ அது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கவ் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும்ல, டாக் வந்து கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக தானே இருக்கும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு க்ரோத் கம்மியாக இருக்குது, அதனால அது ஹைட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அப்போது டாகுக்கு க்ரோத்தும் கம்மி, ஷேரும் கம்மி. ஸோ மாடுக்கு தான் வந்து நிறையா வைக்கிறாங்க ஃபுட்டு, இதுக்கு ஷேர் கொடுக்கவே இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே. ஸோ இதை வந்து எப்படின்னா ஜஸ்ட்டு இந்த வியூ ஆஃப் எக்கனாமிக்கலாக அந்த ஃபேக்ட்ரி கம்பெனிஸ் ரிலேட்டடாக, என்டிட்டி ரிலேட்டடாக இருக்கிற சுச்சுவேஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணிப்பாங்க. ஓகேவா, ஓகே.
ஸோ உங்கள் ப்ராடக்ட் லைன் மார்க்கெட் க்ரோத் அதிகமாக இருந்துச்சு, ரெண்டுமே அதிகமாக இருந்துச்சுன்னா இட் வில் கம்ஸ் அண்டர் ஸ்டார் கேட்டகரி. அண்ட் தென் அவங்களுக்கு க்ரோத் அதிகமாக இருக்குது அண்ட் தென் வந்து ஷேரை பற்றி எந்த ஒரு விஷயமும் தெரியல அப்படின்னா இட் வில் கம்ஸ் அண்டர் கொஷின் மார்க் கேட்டகரி. அண்ட் தென் அவங்களுக்கு க்ரோத் வந்து கம்மியாக இருக்குது, க்ரோத் வந்து கம்மியாக இருக்குது அண்ட் தென் இதே அவங்களுக்கு ஷேர் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்போ தே வில் கம்ஸ் அண்டர் கேஷ் கோ கேட்டகரி. அண்ட் தென் அவங்களுக்கு க்ரோத்தும் கம்மி ஷேரும் கம்மி அப்படிங்கிறப்போ தே வில் கம்ஸ் அண்டர் டாக்ஸ் கேட்டகரி. ஓகேவா? ஸோ இதுதான் என்னது பிசிஜி மேட்ரிக்ஸ் விச் இஸ் க்ரோத் ஷேர் மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தாச்சா, பிசிஜி பார்த்தாச்சா. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் எலக்ட்ரிக் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், ஜென்ரல் எலக்ட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஜென்ரல் எலக்ட்ரிக் மேட்ரிக்ஸ். வாட் ஜென்ரல் எலக்ட்ரிக் மேட்ரிக்ஸ்? என்ன உனக்கு ஓகே, ஜென்ரல் எலக்ட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ ஜென்ரல் எலக்ட்ரிக் மேட்ரிக்ஸ்க்கு அக்கின் டு ஆல்சோ நோன் இஸ் நிறைய நேம்ஸ் இருக்குது. ஜஸ்ட் ரெஃபர் த புக்ஸ் கைஸ், டோன்ட் மிஸ் இட். ஓகே, ஸோ இதுக்கு வந்து எக்கச்சக்கமான நேம் இருக்குது. ஸோ அது எல்லாமே பார்த்துருப்பாங்க பிகாஸ் ஐசி அதை வச்சு தான் நம்மள்ட்ட ப்ளே பண்ணுவாங்க. அனதர் நேம் வச்சு நிறைய வாட்டி ப்ளே பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஸோ ஜென்ரல் எலக்ட்ரிக் மேட்ரிக்ஸுக்கு நிறைய அனதர் நேம்ஸ் இருக்குது. ஜஸ்ட் ரீட் அவுட், ஜஸ்ட் லிசன். ஓகேவா? என்னென்ன மேட்ரிக்ஸ் இதுக்கு நேம்லாம் இருக்குது அப்படின்னா, இவங்களுக்கு வந்து என்னென்னா பிஸ்னஸ் பிளானிங் மேட்ரிக்ஸ்னு இருக்குது, ஜேஇ 9 செல் மேட்ரிக்ஸ்னு இருக்குது. ஓகேவா? ஜேஇ மாடல்னு இருக்குது. ஓகேவா? ஓகே, ஸோ இது எதை வச்சு இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிராஃபிக் கண்ட்ரோல் லைட்ஸ் வச்சு இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. டிராஃபிக் கண்ட்ரோல் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த லைட்ஸ் வச்சு இன்ஸ்பயர் பண்ணி இந்த மேட்ரிக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஸோ க்ரீன் ஃபார் கோ, அந்த எல்லோ ஆம்பர் ஃபார் காஷன் அண்ட் தென் ரெட் ஃபார் ஸ்டாப் இப்படின்னு சொல்லி அந்த கிராசிங்ஸ் ரிலேட்டடான விஷயத்தை வச்சு அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி கண்டுபிடிச்சது தான் இந்த ஜேஇ மேட்ரிக்ஸ், அதாவது ஜென்ரல் எலக்ட்ரிக் மேட்ரிக்ஸ். இது வந்து ஸ்டாப் லைட் ஸ்ட்ராட்டஜி மாடல்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஸ்டாப் லைட் ஸ்ட்ராட்டஜி மாடல்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் 9 செல் மாடல். எதுக்காக இதுக்கு 9 செல் மாடல் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அதில் 9 பாக்ஸ் இருக்கும். இந்த செல் ஸோ 9 செல்ஸ் இருக்கா, அதான் 9 செல் மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, 9 செல்ஸ் இருக்குது. ஸோ 9 செல் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதை வந்து எதுக்கு சொல்ல வராங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ளாட் பண்ணிடலாம். இந்த பக்கம் வந்து மார்க்கெட் எந்த அளவுக்கு வந்து ஆக்டிவாக இருக்குது. ஓகேவா? அதுதான். இந்த பக்கம் வந்து பிஸ்னஸ் ஸ்ட்ரென்த்து. இந்த பக்கம் என்னது? பிஸ்னஸோடைய ஸ்ட்ரென்த்து. ஓகே, ஸோ இப்போது ஹை இங்கே, மீடியம், லோ, ஸ்ட்ராங்கு, ஆவரேஜு, வீக். ஓகேவா? ஸோ இப்படி வந்து அதை ப்ளாட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போது நான் சொல்ல வரது மட்டும் நல்லா பாருங்கள். அவங்களுடைய பிஸ்னஸ்ஸு இதில் எந்த லெவலில் இருக்குதுன்னு பார்க்குறாங்க. அவங்களுடைய மார்க்கெட் லெவலையும், ஸோ ஓகே, அவங்களுடைய பிஸ்னஸ் ஸ்ட்ரென்த் லெவலையும், எந்த அளவுக்கு அவங்களுடைய ஆக்டிவ்னஸ் அண்ட் அட்ராக்டிவ்னஸ் அண்ட் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்குறாங்க. இப்போது அவங்களுடைய கேட்டகிரி, அந்த மார்க்கெட் லெவலாக இருக்கட்டும், பிஸ்னஸ் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், அவங்களுடைய கேட்டகிரி இதுக்குள்ளே வருது. என்னது? இதுக்குள்ளே வருது. இந்த 3 திங்ஸ். நான் வந்து பர்பிள் கலர் அடிக்கிறேன் இல்லையா, ஸோ லெட்ஸ் கலர் இட் so that we can understand it quickly in the manner. Okay, ஸோ இந்த பர்பிள் கலர் அடிக்கிறீங்க. ஸோ இந்த 3 செல்ஸ்குள்ளே வருது அப்படின்னா வாட் வி ஹாவ் டு டூ அப்படின்னா, ஸோ அந்த 3 செல்ஸில் வருது அப்படின்னா வாட் வி ஹாவ் டு டூ, வி ஹாவ் டு ஜஸ்ட் இன்வெஸ்ட் அண்ட் எக்ஸ்பேண்ட். நம்ம நல்ல நிலமையில தான் இருக்கோம், நோ ப்ராப்ளம். நம்ம என்ன பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியதான். ஸோ இதுக்கப்புறம் எப்படி மேலே கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 3 பிளேசஸில் நம்மளுடைய அந்த பொசிஷன் வந்து லேண்ட் ஆணுச்சு அப்படின்னா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பொசிஷன் இருக்குது அப்படின்னா, வி வில் கோ ஆன் டு த நெக்ஸ்ட் கலர். வெயிட். ஓகே, நெக்ஸ்ட்டு என்னென்னா நடுவில் இருக்க 3 கலரும். ஸோ இந்த த்ரீ செல்ஸ் ஃபில் ஆணுச்சு. ஸோ அவங்களுடைய மார்க்கெட் பொசிஷன் வந்து லேண்ட் பண்ணுறப்போ இந்த 3 செல்ஸ் வந்து லேண்ட் ஆணுச்சு அப்படின்னா, ஸோ அப்போ அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போது அவங்க என்ன பண்ணணும், ஜஸ்ட் செலக்ட் அண்ட் ஏர்ன். ஒரு நல்ல ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் பண்ணுறது பத்தலை அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? என்னது? ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கணும், நீங்கள் பண்ணுறது பத்தலை. ஸோ யூ ஹாவ் டு ஜஸ்ட் செலக்ட் அண்ட் ஏர்ன் அப்படின்னு சொல்ல வராங்க. சரியா? ஓகே, வாட் அபவுட் ரிமைனிங் செல்ஸ்? அப்போ இந்த ரிமைனிங் செல்ஸ்லாம் இருக்கே, இதெல்லாம் வந்து என்ன ஆகும்? ஸோ இதில் வந்து லேண்ட் ஆகுறப்போ என்ன ஆகும், அவங்களுடைய மார்க்கெட் பொசிஷன் வந்து இதில் லேண்ட் ஆகுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அப்போது உங்களுடைய மார்க்கெட் இந்த பொசிஷன் பார்க்குறப்போ இந்த 3 செல்ஸ் பேலன்ஸ் இருக்க ரெஸ்ட் ஆஃப் த 3 செல்ஸில் வரப்போ நீங்கள் என்ன பண்ணணும்,
ஹார்வெஸ்ட் அண்ட் டைவெஸ்ட் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணணும், ஹார்வெஸ்ட் அண்ட் டைவெஸ்ட் பண்ணணும். இப்படின்னா என்ன, இழுத்து மூடிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே உங்களால் தப்பிக்க முடியாது. ஸோ நீங்கள் ரொம்ப மோசமான நிலமையில் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஹார்வெஸ்ட் அண்ட் டைவெஸ்ட் பண்ணுறது தவிர வேறு எந்த வழியும் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் என்னது, இந்த 3 செல்ஸில் வந்து லேண்ட் ஆகிறப்போ. ஓகேவா? ஓகே. ஸோ இப்படி தான் வந்து என்ன பண்ணணும், இந்த ஜென்ரல் எலக்ட்ரிக் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? ஐ திங்க் யூ காட் த கான்செப்ட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இவ்வளோ தான் வந்து லெசன் இருக்குது. ஸோ லாஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ இது. ஓகேவா? ஸோ ஏதாவது ஜஸ்ட் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா. ஓகே கைஸ், we will see in the next video. Until then, this is Shweta signing off.